வந்து கப்பலூர் டோல். மதுரை டூ கன்னியாகுமரி இடையில உள்ள டோல். இது வந்து கன்னியாகுமரி டூ மதுரை போம்போது இதுதான் லாஸ்ட்டு டோல். இதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஹைவேலேருந்து ஸ்டேட் ஹைவே மாறி போகும். இது வந்து ரூ. 105 சார்ஜ் பண்றாங்க. நம்ம இந்த டோல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவோம்னா, மேபி ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் எடுக்குறாங்க. இது வந்து நேரா போனா திண்டுக்கல் வரும். திண்டுக்கல் போனா கூட நம்மளுக்கு ஓகே, நம்ம குடுத்த காசுக்கு வந்து நம்ம ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணிட்டோன்னு கூட இருக்கும். இந்த மாரி எத்தன டோல் இருக்கு பாருங்க. நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 1 2 ஒரு மேபி ஒரு 10, 15 கிலோமீட்டர் போயிட்டோம்னா கூட பரவால்ல. நம்மளுக்கு பெருசா தெரியாது. இது வந்து ஒண்ணுமே இல்ல. இது மேபி ஒரு 1 கிலோமீட்டர் டூ 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இங்க ஒரு நம்மளுக்கு ஃபுல் டிராவல் ஆனதே 2 நிமிஷம் வீடியோ தான் இது. 2 நிமிஷத்துல நம்ம எங்கேயுமே எடிட் பண்ணாம அப்படியே நேரா போறோம் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்ட்லேருந்து நேரா போயிட்டு இருக்கோம். அடுத்து ரைட்டு திரும்புன உடனே ஸ்டேட் ஹைவே. இப்போ இதில என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இந்த பஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பஸ் எல்லாம் வந்து மதுரை போய் தான் போகும். இந்த மதுரை வந்து நம்மளுக்கு ரைட்டு திரும்புன உடனே, அங்க தான் நம்மளுக்கு ஏர்போர்ட் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்லேருந்து நேரா மேல போய் ரைட்டு திரும்பணும். இந்த லாரிக்கெல்லாமே மேக்ஸிமம் வந்து ₹105 டூ 675 625 இருக்கு. இப்போ நம்மளுக்கு சின்ன வண்டி ஓகே. ஏன்னா ரூ. 600 குடுத்து இவ்ளோ தூரத்துக்கு போவாங்க பாருங்க. ரொம்ப விலை ஜாஸ்தி தானே! இப்ப பாருங்க. இங்க நம்மளுக்கு வந்து இந்த லாரி போச்சு. இந்த லாரியுமே ரூ. 200வோ 150 ரூ. 200வோ பே பண்ணி தான் போயிருப்பாங்க. பஸ்ஸஸுமே அதே மாரி தான். இந்த மாரி பெரிய பெரிய லாரி போம்போதும் அதே இது கஷ்டம் தான். இந்த மாரி எத்தன பேரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க பாருங்க. இந்த மாரி யாராவது கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம். இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். தேங்க் யூ.